பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. என்னத்தினாலெனில், புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆமேன். பாருங்கள், இதை நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். பிதாவாக்கிய ஒரு தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. என்னத்தினாலெனில், புசிப்பதனால் நமக்கு ஒரு மென்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, தேவனால் தான் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்போ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை ஒருத்தங்க, அதை பொருள், அது விக்கிரகம், அது தேவன், அதுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு முன்பு படையலிட்டு உணவுப் பொருட்களை வச்சு படைத்து அதை புசிக்கும்போது அது ஒரு பொருள்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி செய்கிறாங்க. அவங்க மனசாட்சி பலவீனமாக இருக்குது. அவங்க அப்படி நினைக்கிறனால, அவங்க மனசாட்சி பலவீனமாக இருக்கனால, அந்த போஜனத்தை அவங்க சாப்பிட்றனால, அந்த பலவீனமான மனசாட்சி இருக்கனால அது அசுசிப்படுகிறது, அது பரிசுத்த குலைச்சலாகிறது. அப்போ போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறையும் இல்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ நம்ம போஜனத்தை நம்ம புசிக்கிறதுனால ஒன்று இல்லை, புசியாக இருக்கிறதுனால ஒன்று இல்லை. நம்ம அந்த விக்கிரத்தை ஒரு பொருள்னு நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே சகலமும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த விக்கிரகத்தை ஒரு பொருள், அதுக்கு ஒரு மகிமை இருக்குது, அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பலவீனமான ஒரு மனதோடு இருக்காதீங்க. அப்போ இந்த விக்கிரத்துக்கு முன்னாடி படைச்சதை அது விக்கிரகம், அதுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, அதனால் அதில் படைக்கப்பட்டதை நம்ம சாப்பிட்டா நம்ம இதாகிடுவோம் அப்படி அதை ஒரு இதாகவே மைண்டே பண்ணாமல் நீங்கள் இருங்க. அப்போ எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுனால நீங்கள் மேன்மையை, உங்களுக்கு ஒன்றும் பெரிய மேன்மையும் கிடையாது, சாப்பிடாமல் இருக்கிறனால எந்த குறைவும் இல்லைன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள். நாம் புதிதாய் பிறந்தவர்களாக இருக்கிறோம். நாம் மறுபடி பிறக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் சகலமும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கல், மரம், செடி, கொடி, மரங்கள், மலைகள் எல்லாம். அந்த மலையில் இருக்க ஒரு கல்லை எடுத்து செதுக்கி அதை சிலை உண்டாக்கி விக்கிரகங்களாக்கி அதை அது ஒரு பொருள்னு நினச்சி படைச்சி அதில் சாப்பிட்றது, அந்த மாதிரி எண்ணத்தோடு செஞ்சு அதுக்கு ஒரு அத்தாரிட்டி பவர் இருக்குன்னு நினச்சி செஞ்சு அதே இந்த படையில் அவங்க சாப்பிட்றனால அவங்க அந்த அதுக்கு ஒரு பவர் இருக்குது நினச்சி அந்த மனம் பலவீனமான மனதோடு இருக்கனால அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அது அசுசிப்படுகிறது. அந்த மனம்தான் காரணம். அப்போ எதுவுமே இது சாதாரண ஒரு உயிரற்ற ஒரு காரியம், இதுக்கு ஒன்றும் அதிகாரம் கொடுக்கப்படலை, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி சாதாரணமாக ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நாம் துதிக்கான மகிமை எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. எண்ணெய் இல்லாமல் ஒருவனுக்கும் எண்ணெய் இல்லாமல் உங்களுக்கு வேறு தேவன் உண்டாக்க வேண்டாம். இந்த விக்கிரகத்தையோ இல்லை சிலை வழிபாடுகளோ எதுக்கும் எனக்கு கொடுக்குற மகிமை நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் கொடுத்த கட்டளை நாம் அதன்படி ஃபாலோ பண்ணும்போது உயிரற்ற ஒரு காரியங்கள் பொருளை வைத்து அதை நாம் எதுவுமே நம்ம மைண்டே எடுக்காமல் இருக்கும்போது அது எந்த படைக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும், இப்போ புற மதத்தார்கள் அதை படைக்கப்பட்ட பொருளை அதை படைத்ததுக்குன்னு என்று சொல்லாமல் கொடுத்தால் கூட அதை நாம் எப்போவுமே நாம் சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி எல்லாமே நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் சாப்பிட வேண்டும். ஆண்டவரே, இந்த உணவு கொடுத்துக்க நன்றி. எல்லாம் சகலமும் உம்மாலே உண்டாக்கப்பட்டது. மரம், செடி, கொடிகள், புல், பூண்டு, கனிகள், பழங்கள் எல்லாம், அந்த கல், மணல் எல்லாம் சின்ன சின்ன உறுப்பு பொருட்கள் என்ன இருந்தாலும் தேவனாலே உண்டாக்கப்பட்டது. அப்போ நம்ம அந்த எண்ணத்தோடு நாம் எந்த இதாக இருந்தாலும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் சாப்பிடும்போது அது எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நம்மளை அசுசிப்படுத்த மாட்டாது. சாப்பிட்ற சாப்பாடுகிறதுனாலே அது எதுவுமே நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, அந்த புசிப்பதனால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆவியினாலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
நாம் தேவனால் பிறக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. நம் சுயம் செத்துவிட்டது. நமக்கு கிடைக்கிற எல்லாமே தேவன் தந்தது. நாம் எந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் செய்யும்போது அந்த ஏதாவது ஒரு புற மார்க்கத்தில் உள்ளவர்கள் நம்மளை அன்பின் நிமித்தம் ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக அழைத்தாலும் கூட அவர்கள் அவங்க முறையின்படி செய்து எந்த ஒரு உணவுப் பொருட்கள் கொடுத்தாலும் நாம் அதை நிராகரிக்கிறது. அந்த அன்பின் நிமித்தமாக அங்கே அழைக்கப்பட்டவர்களை நாம் அவமானப்படுத்தக்கூடாது. நாம் ஸ்தோத்திரம் பண்ணி எந்த ஃபுட்டையும் நாம் சாப்பிட்டோம் என்றால் அதனால் எந்த தீங்கும் இல்லை, எந்த ஒரு மேன்மையும் கிடையாது, எந்த ஒரு குறைவும் இல்லை என்று ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நாம் அந்த உணர்வோட நாம் எப்பொழுதும் நாம் எந்த உணவுப் பொருட்களால் குடிக்கிற தண்ணீராக இருந்தாலும் நாம் பரிசுத்தப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவது நல்லது என்று ஆவியானவர் உங்களோடும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு நாம் ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்கள், இது விசேஷித்த ஒரு மாதத்தின் கடைசி நாளைக்கான கிருபை செய்திருக்கிறார். இந்த 2026 வருஷத்தின் இந்த ஜனவரி மாதமாகிய முதல் மாதத்தின் 31ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு துதி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமேகமானவரும் துதிக்கிறோம், ஆதி அந்தமானவரும் துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, இந்த 2026 வருஷத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே கடைசி மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்திரே, 31ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் எங்களை நடத்தி வந்தீரே ஆண்டவரே. எவ்வளவோ வேதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், அழுகின் பள்ளத்தாக்குகள் என்ன வந்த போதிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய கரம் எங்களை தாங்கினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவிற்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா அல்லேலூயா. எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே. இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே. இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எது செய்தாலும் நாமும் மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் வெளிப்படுத்தியிருக்கிற புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு சின்ன வேலைக்குமே சின்ன காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறவர்களாக உமக்கு நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சொந்த பந்தங்கள் உற்றார் இணைந்த பந்தங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கொடுத்த வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் எங்களோடு வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் ஆண்டவரே, எங்களோட சக ஊழியர்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி தகப்பனே. எங்களுக்கு நல்ல திருச்சபை கொடுத்திருக்கிறேன். திருச்சபையில் நல்ல ஆண்டவரே ஜப ஐக்கியத்தில் அப்பா எங்களை ஏனைய வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. விசுவாச கூட்டத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஒரு மனப்பாட்டினாவையோடு இருக்க கிருபை செய்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த மாதத்தின் கடைசி நாளைக்குள்ள எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த கிருபைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் தயவும் இருக்கும் கிருபை கிடைக்க செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாரை எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு நீங்கள் ஆவியானவரை எங்களுக்கு திட்டமாக போதித்து நீங்கள் வழி நடத்துகிற கைடன்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு அப்படியாய் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களே முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு அதன்படி நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்கள் விலைக்கு பாதுகாத்து ரட்சி தரலும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.